வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நீங்கள் பாருங்கள், மழைக்காலப்பாக இருக்குது. ஸோ மழைக்காலம் நம்மளுக்கு வெயில் வரப்பையும் சரி, நான் இந்த எல்லோரா துணி எப்போதுமே போட்டிருப்பேன். ஏன்னு சொன்னால் பாதுகாப்புக்கு நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் சொல்கிறோம், நம்மளோட எல்லோரா துணி ரொம்ப அற்புதமானது. ஏன்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு இதை பற்றி தெரியாது. அது என்ன துணி சும்மா சொல்கிறாங்கன்னு. இல்லைங்க, நாங்கள் சும்மா சொல்ல கிடையாது, அனுபவித்து சொல்கிறோம், அனுபவபூர்வமாக பேசுகிறோம் உங்ககிட்ட, உண்மையான விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் உங்ககிட்ட. ஸோ அனுபவபூர்வமாக நம்ம பேசுகிறோம். என்னத்தினால நம்மளோட துணிங்க, இந்த எல்லோரா துணி ஃபைபர் கொடிஷ் துணின்றோம். என்னதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? நம்மள உடம்புல ரத்த ஓட்டம், நம்ம ரத்த ஓட்டம் தேங்கி நிற்கிறப்ப அந்த இடத்துங்களில் உள்ள பிளாக் தாங்க நம்மளுக்கு சீக்கு. இப்போ என்னோடய மைக்ரேன் வலி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்துங்க, ஒரு 18-19 வயசு அதுக்கு முன்னாடி எனக்கு மைக்ரேன் வலி இருக்குது. பட் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தலை வலிக்கும். ஆனால் அந்த வயசு நம்மளுக்கு தெரியாது அது என்னான்னு. ஸோ நான் ஒரு 19 வயசு வரப்போ இதுதான் மைக்ரேன் வலின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. பட் அப்போ இருந்து எனக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன, மருந்து மட்டும்தான். 2வது சத்தம் போடாமல் படுத்துங்கணும், இருட்டு ரூமில் போய் படுக்கணும், லைட்லாம் அடைச்சிட்டு பேசக்கூடாது. இந்த மாதிரி சொல்யூஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு வேறு மாற்று ஒன்றுமே இல்லைங்க. சில பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எதனாச்சும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாமிக்கு வேண்டிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, ஒதுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்மளும் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சரியாக வரல. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இந்த எல்லோரா ஸ்கார்ஃபு. என்னோடய தலைவலி, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பட்ட கஷ்டம் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சிருக்குது. இப்போ வர்றது இல்லைங்க. என்றைக்காச்சும் தலைவலி வந்துச்சுன்னா உடனே எடுத்து இதை போட்டுக்குவேன். ஆனால் ஏன் தான் நம்ம போடணும்? வராமே நம்ம போட்டுக்கலாமா இல்லையா? நம்ம உடம்பை நம்ம வருமின்னு காக்கிறது ரொம்ப முக்கியம் தானே. ஏன்னா இந்த உடம்பு தாங்க, இந்த மண்டை தாங்க, இந்த மூளை, இந்த கண், இதெல்லாம் தாங்க எனக்கு உதவி செய்யுது. நான் உலகத்தை பார்க்குறதுக்கு, நான் என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு, என்னோடய பாசமானவங்க கூட நான் இருக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அந்த உடம்பை நான் பாதுகாக்கிறதுல என்னங்க தப்பு? நீங்கள் பாருங்கள், மழை டைமு நான் எடுத்து உடனே போட்டே வச்சுருப்பேன். வெயில் டைமில் நான் நார்மலாக போட்டிருக்க மாட்டேன். ஆஃபீஸில் உட்காட்றேன்னா உடனே போடுவேன். ஏன்னா குளிர்ச்சி, நம்ம நரம்பு ரத்த ஓட்டம் திக்காக ஆகும். அப்போ நம்மளுக்கு சூடு தேவை, நரம்புக்கு ரத்த ஓட்டம் ஓடுறதுக்குன்னு நான் எடுத்து போடுவேன். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், என் உடம்புல எல்லோரா டிஷர்ட் போட்டிருக்கேன். நான்லாம் ஆம்பளை ஜென்ஸ் டிஷர்ட் போட மாட்டேன். ஏன்னா போடுவேன், பட் அது ஒரு எப்பயாச்சும், எத்தனோ வருஷமாச்சு நான் போட்டேன். சிறு வயசாக இருக்கிறப்போ, ஒரு 15 வயசில் இருக்கப்போ அந்த மாதிரி ரொம்ப விரும்பி போடுவேன். பட் இப்போ நான் போடவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என் உடம்பு ஆரோக்கியத்துக்கோசரம் என் உடம்புல எந்த நேரமும் இதை போட்டே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் படுக்க போகிற கூடியும் நைட்டி எடுத்து அது மேலே போட்டு படுப்பேன். சட்டை மாத்திரம்ல. ஸோ நான் இந்த சட்டையை உள்ளுக்கு போட்டு நான் ஸ்டோக்கின் காலில் போட்டிருப்பேன். லெகின்ஸ் இதெல்லாம் ராத்திரில் கழட்டிடுவேன். ஆனால் இதை ஒண்டி கழட்ட மாட்டேன், இதை கழட்ட மாட்டேன். ராத்திரில் போட்டுக்கிட்டு படுத்துருவேன். இந்த டிஷர்ட்டு 24 மணி நேரம் என் உடம்புல வச்சுருக்கிறேன். நான் வெளியே போனால் ஒண்டி தான் கழட்டுறது. வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இதை போட்டு தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக ஓடுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்கள் கல்யாணம் பண்ணவங்களுக்கு, பிள்ளை பிறந்த வச்சவங்களுக்கு, வயசுன்றவங்களுக்கு, பெண்கள்னாலுமே அவங்களுக்கு வயசு இது இல்லைங்க, எல்லா பெண்களும் போட்டு தாங்க ஆகணும். ஏன்னா பெண்களோட உழைப்பு அப்படி, அவங்களோட வழிகள் அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆண்களும். ஸோ நம்ம சில விஷயம் நம்மக்கிட்டேருந்து ஆரம்பித்தா தான் நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியும். என் வீட்டுக்காரருக்கு நான் அப்படி தான் செய்வேன். முதல்ல நான் ஆரம்பித்து தான் என் வீட்டுக்காருக்கு நான் காட்டுவேன். ஸோ இதை நீங்களும் செய்யுங்க. எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் எண் கோசம் 6 29 கோசம் 4 818. சந்தனா, ரவாங்கலன்னு பேசுகிறேன். பயப்படாதீங்க. நான் ரவாங்கல இருந்தாலும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ண, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் இருப்பேன். உங்களை கைட் பண்ணுவேன். அதே இடத்துல நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருக்கிறப்போ அந்த இடத்துல என்னோடய மென்த்தவங்களை அனுப்பி உங்களை பார்க்க சொல்லுவேன். உங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பேன். புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.